ஆமா, நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன், என்னடா இந்த ரேஞ்ச நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்றாருன்னு. அப்போதான் கொஞ்சம் பக்கத்துல பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்க என்னையோ ஒரு பிரதீப் ரங்கநாதனா பாப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல. சோ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சார் இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்ல சார். ரொம்ப ஃபேஷனா இருக்கு சார், மாடர்னா இருக்கு சார். இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎம்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இதான் ஏஏசிஎம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டா இங்கே ப்ரமோஷனுக்கு வந்து நிற்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் வாட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ஹாப்பியர் இஸ் தட் ஐ காட் டு ஒர்க் வித் Rajat and Lalit and Manju Cheji and all, and again and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. சூப்பர் சார். சார் ஆக்சுவலி நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஒருவேளை நீங்க சிஎம்மா இருந்தீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூம்ல கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கு இப்போ ஒரேடியா சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்பதான் அந்த டைம்ல இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்றேன். கரெக்ட் சார். நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, அடுத்ததா வரப்போறவங்களை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவங்கள நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே எனக்கும் பண்ணணும்னு தோணும். அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும், அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும், அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும், அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட போறேன். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்ல நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்துல ஒரு பார்ட் ஆகுறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்னைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபர்ல அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்துல எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸா, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமா நான் இன்னைக்கும் பார்த்திருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரான்ல தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் என்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாம கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் அபவ் ஆல்
ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துல இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளவு நோட்டபுளா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலயும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. டு ஹேவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆஸ் a legend like லாலேட்டன் again. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் தி 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக ஸ்டன் செல்வா அவர்களை அன்போடு பேசுவதற்காக அழைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்தவித பயமும் இல்லை, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் நடந்து 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 ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன் கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன். ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்களை எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில். அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்னைக்கு அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லாரும் 27th தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ சார். சார் ஒரு क्वेश्चन உங்ககிட்ட சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆன்சர் பண்ணுங்க. வாங்க மாஸ்டர். எஸ், இதுக்கப்புறம் தானே இருக்கு ட்விஸ்டே. நீங்க ஒரு ஃபேன் பாய்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி எப்படின்னா, தீனா சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பல கண்ட்ரீஸ்ல போய் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்னோ ஃப்ளட் எல்லாம் நீங்க போய் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஃபைட் எந்த இடத்துல ஷூட் பண்றப்போ ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது என்ன சார்? லடாக் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பட் டைரக்டர் சார் வேணும்னது என்னாச்சுன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தது. அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு. ஒரு 3-4 days எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அங்கே கிடைச்சது சாப்பிட்டுட்டு அப்படி 3-4 days வெயிட் பண்ணி ஹோல் க்ரூஸ்னால் சும்மா குறைச்சலான ஆளுங்க கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 1 week ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வந்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குல்ல சார், மாஸ்டர் எப்படின்னா என்னையெல்லாம் ஆக்ஷன் பண்ண வச்சவர். கபடின்றது ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுலயே ஆக்ஷனை உள்ள நுழைச்சி நாங்க விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. ஆனா படத்துல பார்க்கும்போது நான்லாம் சண்டை போட்ட மாதிரி இருந்தது. அந்த மாதிரி புளியில போட்டு பரட்டினாரு. தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கு நானும் பிருத்திவி சார் மாதிரி ரொம்ப நாள் தூங்கல அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நபர் பேச போறாங்க. எஸ்
ஆஷிர்வாத் சினிமாஸ், ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அண்ட் லேக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் எம்புரான் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிருத்திவிராஜ் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறோம். சார் வா சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார். ஒரு தமிழ் சினிமா, ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமால போயிட்டு இவ்வளவு கலக்குன்னு கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வெயிட் அவர் தமிழ் சினிமால இருந்து போலியே, மலையாளம் சினிமால இருந்து இங்க வந்தாரு சார். இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். மொழி படம் பார்த்ததுல இருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க சார். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. முதல்ல இங்க வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட். அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வராதீங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமா, நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்றாருன்னு. அப்போதான் கொஞ்சம் பக்கத்துல பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்க என்னையோ ஒரு பிரதீப் ரங்கநாதனா பாப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டா இல்ல. we were still just discovering how to release our films all across the country in the world. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பத்தி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பை த டைம் we started எம்புரான், we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் கரெக்டா டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளவு நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்கா ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா சைமல்டேனியஸ்ல ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I am going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தமிழ் பேசுற ஒரு சினிமா ரசிகனா இருந்தா எம்புரான் வந்து தமிழ்லயே பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்டா இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த இவ்வளவு பெருசா ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசா ஆரம்பிப்போம். நிறைய doors for aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயர்ல இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம் and I hope you will like what you see. Thank you once again. சார், ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்துல இருக்கிற சர்ப்ரைஸ் பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தியேட்டர்லயே பாத்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ், லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ், அதுல ஏதாவது ஒரு கோட் இருக்கும் போட்டு இவங்க எல்லாம் ரொம்ப நாளா போட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமா மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார், புரிஞ்சவர் ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சாரு. தேங்க்யூ சார். இந்த டாடா காட்டுற ஆளுங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்க. ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். ஒரு பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்திருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாம, ஒரு ஐட்டம் சாங் இல்லாம ஒரு படம் நீங்க எடுத்திருக்கீங்க சார். நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும், என்ன இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை எப்ப சொன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்ல சார், நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்ல ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. சரி, இதுல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். நம்ம இந்த படத்துடைய ரைட்டர் நம்ம முரளி கோபி சாரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அவர் இங்க இல்ல, இருந்தாலும் ஒரு லூசிபர் படத்துல ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருப்பார்.
அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டீஃபன் சாரை வந்து அந்த ட்ரக்ஸ் விஷயத்தில் அமைதியாக இருப்பார், பொறுத்து போவார். அடுத்து அந்த அரசியல் விஷயத்தில் அமைதியாக இருப்பார், பொறுத்து போவார். ஆனால் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணுற விஷயத்தில் அந்த ரிவென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரைட்டிங் பவர்ஃபுல்லாக இருந்தது சார். நான் அடுத்து வந்து லூசிஃபர் எப்போ வருவாங்க, ஸ்டீஃபன் எப்போ வருவாங்கன்னு கேட்குறேன். ரியல் லைஃப்லேயே ஒரு ஸ்டீஃபன் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூபுல்லான ரைட்டிங். ஸோ தேங்க்யூ முரளி கோபி அவர்களுக்கு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ so much சார். எஸ், அடுத்தபடியா இப்ப நம்மலாம் பண்ண தாண்டி இப்போ சார் பிருத்திவி சார் ஒரு இது ஒன்று பண்ணிருக்காங்க. அடுத்து நான் கைதி படத்துல நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்ப வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டைலாக் ஒரு காமெடி பேசுறனாலே இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பாரு, அவர் பண்ற ஃபன் மொமெண்ட்டை வச்சே ஒரு 10 படம் 15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அது சார் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் லால். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசிடுங்க சார். Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போ லூசிஃபர், பிகாஸ் ஆஃப் த சக்சஸ் ஆஃப் லூசிஃபர் we created this film. This film has அவர் சொன்ன மாதிரி this is something very ஒரு பர்சனல் ஃபிலிம் மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதா வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு I cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. So அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because it is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27th வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you, sir. சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்துல அதிகம். எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார், 400 படம். அதான் அது ஒரு பிளெஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸிங் மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சது. ஓகே,
தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருஷம் அவ்வளவுதானா? சார் அவ்வளவுதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேத்து பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பத்தி நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்போம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? இல்ல, நான் ஒரு படம் சொன்னீங்களா, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போறத பத்தி பேசினேன். இவங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். புரியல. நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசினேன் சார். இவங்க டைமை டிராவல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்ல, டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. ஓகே. அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.